ஹாய், இன்னைக்கு வந்து 10th பாலிட்டியில் உள்ள 3 லெசன் இந்திய அரசியலமைப்பு, மத்திய அரசு, மாநில அரசு. இந்த 3 லெசனில் உள்ள நம்ம உங்களுக்கு தெரியுமா பாக்ஸ் கண்டென்ட் தான் பார்க்க போகிறோம். இதில் மொத்தம் 19 பாக்ஸ் கண்டென்ட் இருக்குது. ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட், பிரேம் பெகாரி நரேன் ரைடஜா என்பவரால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இத்தாலிய பாணியில் அவரது கைப்பட எழுதப்பட்டது. இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இத்தான் தண்டி ஃப்ரேமாக ஞாபகம் வச்சுக்கலாம். இத்தான் தண்டினா இத்தாலிய, ஃப்ரேம்னா ஃப்ரேம். அப்புறம் நெக்ஸ்ட், 1789ஆம் ஆண்டு பிரெஞ்சு புரட்சியின் போது சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியன முக்கிய முழக்கங்களாயின. இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் இது வந்து எங்கே எடுத்துக்கிட்டாங்கன்னு கேட்பாங்க. முகவுரையிலேருந்து நம்ம இதை ஆட் பண்ணியிருக்காங்க. எந்த புரட்சினா பிரெஞ்சு புரட்சி. அப்போது என்ன வார்த்தைகள்னால் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். 7, 8, 9 7th, 8th, 9th படிக்கும் போதெல்லாம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சுதந்திரமாக, சமமாக, சகோதரமாக இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து முக்கியமாக முகவுரையில் இதை ஆட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், 1978ஆம் ஆண்டு 44வது அரசியலமைப்பு சட்ட திருத்தப்படி. நம்ம எல்லாமே 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் தான் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த சொத்துரிமை அப்படிங்கிறது மட்டும்தான் 44வது. இது எப்படி ஞாபகம் 1778 லாஸ்ட் 8ன்னு முடியுது. அப்போ 4+4 நமக்கு 8 அந்த மாதிரி நம்ம இதை ஞாபகம் வச்சுக்கலாம். இது வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நமக்கு வந்து பிரிவு 31 இருந்த சொத்துரிமை வந்து அதிலிருந்து நீக்கப்பட்டு பகுதி 12 பிரிவு 300 ஏனு கீழே இது வந்து ஒரு சட்ட உரிமையாக வைக்கப்பட்டுள்ளது. அடுத்து, 2002ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட 86வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 45 திருத்தப்பட்டு பிரிவு 21A. அப்போ இதை கேட்பாங்க, எந்த ஆர்டிக்கிள் வந்து திருத்தப்பட்டு பிரிவு 21 கீழே வந்து நம்மளுடைய இந்த 6 வயது வரையில குழந்தைகளுக்கு வழங்க அறிவிக்கப்படுதுன்னு கேட்டிருப்பாங்க. அது என்னன்னா, தொடக்க கல்வி அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டுள்ளது. ஆர்டிகல் 21A என்ன அப்படின்னா, தொடக்க கல்வி அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டுள்ளது 6 வயது வரையுள்ள குழந்தைகளுக்கு. அது எந்த சட்ட திருத்தம்னா 2002 மேற்கொள்ளப்பட்ட 86வது சட்ட திருத்தம். தற்போது அதிகார பகிர்வு என்பது நடுவண் அரசு பட்டியலில் 100 துறைகள், மாநில அரசு பட்டியலில் 61 துறைகள் மற்றும் இரண்டிற்கும் பொதுவான பட்டியலில் 52 துறைகள் என்று மாற்றப்பட்டுள்ளது. ஆனால் இதை வந்து திருத்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்காங்க. 1976 42வது சட்டம். அங்கே எப்படி வச்சோம், 1978னா 4 4 8ன்னு வச்சோமா, இங்கே 6. அப்போ இதை 4+2 6ன்னு வச்சுக்கலாம். அரசியலமைப்பு சட்டத்தின் மாநில பட்டியலில் இருந்து 5 துறைகள் பொதுப்பட்டியலுக்கு மாற்றியமைக்கப்பட்டது. அது என்னென்னா, கல்வி, காடுகள், எடை, அளவு, பறவை, வனவிலங்குகள், பாதுகாப்பு மற்றும் உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்ற அமைப்புகளை தவிர பிற நீதிமன்றங்களின் நீதி நிர்வாகம் ஆகியன ஆகும். 1969இல் நடுவண்ண மத்திய அரசு, மத்திய மாநில அரசுகளின் உறவுகள் குறித்து முழுவதும் ஆராய தமிழக அரசு டாக்டர் PV ராஜமன்னார். அப்போ ராஜமன்னார் குழு வந்து எப்படின்னு கேட்பாங்க, ராஜானாலே தமிழ்நாடு அப்படின்னு வச்சுக்கோங்க. தமிழ்நாடுனா 69. அப்போ ராஜானா தமிழ்நாடு. 2004ஆம் ஆண்டு இந்திய அரசு செம்மொழிகள் என்னும் புதிய வகைப்பாட்டினை ஏற்படுத்த தீர்மானித்தது. அதன்படி இதுவரை 6 மொழிகள் செம்மொழி. இப்போ நிறைய மாறிட்டு இது நம்ம ஸ்கூல் புக் கண்டென்ட். 6 மொழிகள் இருக்குது. ஃபஸ்ட்டு தமிழ்னா 2004. நான் நல்லா தமிழ் படி, நல்லா தமிழ் பேசுவாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. சமஸ்கிருதம்னா 2005, அஞ்சலி சமமாக நடந்துப்பா. தெலுங்குனா 2008, கன்னடம் 2008 தான். மலையாளம் வந்து 2013. 13 பேய் தான். 13ஆம் நக்கம் வீடுலாம் உண்டுல அந்த மாதிரி. அப்போது மலையிலே பேய் இருக்குது. மற்றும் 2014 ஓடியா. ஒரு நாள் ஓடி போமா, ஒரு நாள்னா 1 4, ஒரு நாள் ஓடி போவோமா. அப்புறம் நெக்ஸ்ட்டு, அரசியலமைப்பின் 42வது சட்ட திருத்தம் சிறு அரசியலமைப்பு என அறிவிக்கும். ஏன்னா இதில் நிறைய பண்ணியிருப்பாங்க, அதனால தான் இது சிறு அரசியலமைப்புன்னு சொல்கிறோம். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், மறந்ததுக்காக சொல்கிறேன். 4ல் 2 குட்டி நம்பராக தானே இருக்குது, சின்ன நம்பர் தான். 4ல் 2ங்கிறது சின்ன நம்பர் தானே, அப்போ சிறு அரசியலமைப்பு. அடுத்து, புதுடில்லியில் ராஷ்டிரபதி பவன் குடியரசுத் தலைவரின் இல்லமாகும். அவருடைய இல்லம் அப்புறம் அலுவலகம் ரெண்டுமே ஒரே கட்டிடம் தான். அவருக்கு அலுவலகங்கள் மேலும் 2 இடங்களில் ஒன்று. அங்கு வருடத்துக்கு ஒரு முறை சென்று அங்கே வந்து அவர் பணிகள் எல்லாமே செஞ்சார். அது எங்களானா சிம்ப்ளாவில் உள்ள ரீட்ரீட் கட்டிடம், ஹைதராபாத்தில் உள்ள ராஷ்டிரபதி, இந்த ரெண்டுமே இருக்குது. வருஷத்துக்கு ஒரு தடவை போய் அவரோட அலுவலக பணிகளை அவர் மேற்கொள்ளணும். இது ஏன் இப்படி வச்சுருக்காங்கன்னா, ஒன்று வடக்கிலும் மற்றொன்று தெற்கிலும் நம்ம நாட்டோட ஒற்றுமை கலாச்சாரம் இதுக்காக அது அப்படி வச்சுருக்காங்களாம். கேரளா மற்றும் பஞ்சாப் மாநிலங்களில் அதிகபட்சமாக 9 முறை குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. முடிவு வாக்கு அப்படின்னா கேஸ்டிங் ஓட் சொல்லுவாங்க. இதோட ஆர்டிக்கல் என்னென்னா 100. இதுதான் முடிவு வாக்கோட ஆர்டிக்கல். இது என்னென்னா, மாநிலங்களவையில் சட்ட மசோதாவின் மீது நடைபெற்ற வாக்கெடுப்பு சமநிலையில் இருக்கும் பட்சத்தில் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 100 படி துணை குடியரசுத் தலைவர் வாக்களிக்கலாம். இந்த ஒரே ஒரு ஓட்டின் மூலமாக துணை குடியரசுத் தலைவர் வந்து கேஸ்டிங் வாட் பதிவு பண்ணலாம். இது சட்ட மசோதாவின் ஒப்புதலுக்கு ஒரு வாக்கு மட்டுமே தேவை என்ற நிலையை குறிக்கிறது.
அவருடைய முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க எவரும் உரிமை இல்லை. இது வந்து லாஸ்ட் ஃபைனல். இப்போ ஒரு 49 ஓட்டு வந்துருச்சு, இன்னும் ஒரு ஓட்டு இருந்துச்சுன்னா கரெக்டாயிரும் அப்படின்னா நம்ம இந்த கெஸ்டிங் ஓட்டை அவங்க எடுத்துக்கிடுவாங்க. அடுத்து குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் பதவிகள் ஒரே சமயத்தில் காலியாக இருக்கும் பட்சத்தில் யார் அந்த பதவிக்கு வருவோம் அப்படின்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி வந்து குடியரசுத் தலைவரின் பணிகளை செயலாற்றுவோம். ஏன்னா உச்சநீதிமன்றம் இதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் ஒரே ஒரு தடவை நடந்திருக்கு. எப்போ அப்படின்னா 1969 நம்மளுடைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி எம் ஹிதயத்துல்லா என்பது குடியரசுத் தலைவராக நியமிக்கப்பட்டார். இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அடுத்தது நிதி மசோதா. நிதி மசோதாவே மக்களவை மட்டும்தான், அது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். நிதி மசோதாவினை திருத்தம் செய்யவோ அல்லது நிராகரிக்கவோ மாநிலங்களவைக்கு அதிகாரம் இல்லை. ஆனால் மக்களவையில் மட்டுமே நிதி மசோதா அறிமுகப்படுத்த முடியும். இம்மசோதா மாநிலங்களவையின் ஒப்புதலுடன் சட்டமாக மாறும். பட் மாநிலங்களில் 14 நாட்களுக்குள்ள இது வந்து ஒப்புதல் அளிக்கனா கூட என்னது ஒப்புதல் பெறாமலேயே சட்டமாகிவிடும். மாநிலங்களவையின் சட்ட திருத்தத்திற்கான முன்மொழிவுகளை மக்களவையில் கருத்தில் கொள்ள வேண்டியதில்லை. எந்த முன்மொழிவுகளையும் மக்களவை நிராகரிக்கலாம். அடுத்தது வந்து நம்ம தமிழகத்திலிருந்து நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்கள் நம்மளுடைய மக்களவை மாநிலம் 2 அவையிலேருந்து எவ்வளோ பேர் எடுப்பாங்கன்னா மாநிலங்களவையிலேருந்து 18 உறுப்பினர்கள், மக்களவையில் கொஞ்சம் அதிகமாக எடுப்பாங்க, 39 உறுப்பினர்கள். நெக்ஸ்ட் இது வந்து நம்ம நாடாளுமன்ற கூட்டத்தொடர்கள் வருஷத்துக்கு எவ்வளோ தூரம் அனுப்பாவோம். ஃபஸ்ட்டு வந்து நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடர். பிப்ரவரினா எஃப்ஆ, மேனா எம், எஃப்எம். நிதிநிலை வந்து நான் எஃப்எம்மில் தான் கேட்டேன் ஞாபகம் வச்சுக்கோங்க. மழைக்கால ஜூஸே இப்படி ஜூஸே மலையில் ஜூஸ் குடிப்பியா அப்படின்னு வச்சுக்கோங்க. அது சேயை வந்து நம்ம சேனை வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து குளிர்கால கூட்டத்தொடர்கள் நவம்பர் டிசம்பர். குளிர்ற மாதிரி நடிக்கிறியா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இது டக்குன்னு ஞாபகம் வரும். நிதிநிலை நிதி எஃப்எம்மில் தான் கேட்டியா. மழைக்கால கூட்டத்தொடர் மழையில் ஜூஸ் குடிச்சியா, குளிர்காலம் குளிர்ற மாதிரி நடிக்கா, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது புதுடில்லியில் அமைந்துள்ள இந்திய உச்சநீதிமன்றம் 1950 ஜனவரி 28ஆம் நாள் துவங்கப்பட்டது. இது 1935ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டத்தின் கீழ் நிறுவப்பட்ட கூட்டாட்சி நீதிமன்றத்தை தொடர்ந்து உருவாக்கப்பட்டது. இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். உச்சநீதிமன்றம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு கேட்பாங்க. 1950 ஜனவரி 28. அதுக்கப்புறம் வந்து இது வந்து எந்த இந்திய சட்டம்னா நம்ம 1935 இந்த சட்டத்தின்படி தான் நமக்கு வந்து உச்சநீதிமன்றமே வந்துச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் தமிழகத்தில் சட்டமன்ற உறுப்பினர்களின் மொத்த எண்ணிக்கையின்படி, அதாவது நம்ம 234 உறுப்பினர்கள், அதில் அமைச்சர்கள் எவ்வளோ இருக்கணும்னா வெறும் 15%, 36 வரைக்கும் இருக்கலாம். 234 வெறும் 15% தான் இருக்கணும். யாருன்னா நம்ம அமைச்சர்கள். அடுத்தது 1986 இயற்றப்பட்ட தமிழ்நாடு சட்ட மேலவை மசோதா மூலம் தமிழ்நாட்டில் சட்ட மேலவை நீக்கப்பட்டது. இச்சட்டம் 1986 நவம்பர் 1 இதுவுமே ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். இது எப்படி கேட்டிருந்தாங்கன்னா தமிழ்நாட்டில் எப்போ சட்டம் மேலவை வந்து நீக்கப்பட்டதான் கேட்பாங்க. அந்த இது 1986. 86 இது எப்படி ஞாபகம், இது வந்து 8 அப்படின்னா 8, 6னா 6, 8, 6, 8, 6, 8 ஞாபகம் வச்சுக்கலாமா. அப்போ தமிழ்நாட்டில் வந்து 8 வந்தால் அதை நீக்கிடுவாங்க அப்படின்னு ஷார்ட்கட்காக ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 1862ஆம் ஆண்டு ஜூன் 26ஆம் நாளில் விக்டோரியா மகாராணி வழங்கிய காப்புரிமையம் கடிதத்தின் மூலம் சென்னை, மும்பை, கொல்கத்தா ஆகிய மாகாணங்களில் உயர் நீதிமன்றங்கள் தோற்றுவிக்கப்பட்டன. இவற்றில் மெட்ராஸ் உயர் நீதிமன்ற வளாகம் உலகிலேயே லண்டனுக்கு அடுத்து 2வது பெரிய நீதித்துறை வளாகமாகும். இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். எப்படி கேட்டிருந்தாங்கன்னா சுலையிலேயே லண்டனுக்கு அடுத்து 2வது பெரிய நீதித்துறை எதுனா நம்ம சென்னையில் உள்ள மெட்ராஸ் உயர் நீதிமன்றம் தான். பெருசு இல்லை, அதோட வளாகம் நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் பெருசு இல்லை, அதோட வளாகம் சுற்றி இருக்க அந்த இது அதிகமாக இருக்குது. அதான் நம்ம சென்னை தான், மெட்ராஸ் தான் அதிகமான வளாகமாகவும் சொல்லியிருக்காங்க. இதோட 19 பேக்ஸ் கொண்டு முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணுங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.